இல்லை அதாவது அவருடைய இடத்த அவர் பாணி பின்பற்றலாம், பட் அவர் இடத்த யாரும் ஃபில்பில் பண்ண முடியாது. இஸ் த கிரேட், இஸ் ஒன்லி ஒன் மேன். இருக்காங்க பட் அவருடைய அதாவது இன்னைக்கு வந்து எல்லா ஸ்டாரும் அதாவது சின்ன குழந்தைலேருந்து பெரியவர் வரைக்கும் தலைவர் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு குரூப் இருக்குது, அவ்வளோதான். பட் தலைவரை வந்து எல்லா விஜய் ரசிகரும் விரும்புகிறாங்க, அஜித் ரசிகரும் விரும்புகிறாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாகவே அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவர் நம்பர் ஒன் அவர் தான். ஆல்வேஸ் இஸ் தான் ஆல்வேஸ் நம்பர் ஒன். கண்டிப்பா எப்படி முடியுது, சாத்தியமாகுது. அப்போ அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கு, சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால தான் படமும் ஓடுது, ரிப்பீட் ஆல்வேஸ் வராங்க, தலைவர் வராங்க. அதில் வந்து இஸ் ஆல்வேஸ் நம்பர் ஒன். புரியல, ஸ்மார்ட்டா இருக்காரு சார். இதோ பார்க்கல, இது போஸ்டர் பார்க்குறோமே தெரியலையா, விக்கி வச்சாலும் தலைவன் தான் டாப். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் படம், சூப்பர். அமிதாப் பச்சன் நம்ம அண்ணா ஜிகர் தோஸ்த் வெளிநூறு வந்தாங்க அவங்க ஷூட்டிங்க்கு. நான் பார்த்தோம், எல்லாம் நல்லா சொந்த பேசினாரு. இல்லை சின்ன குழந்தை மாதிரி நல்லா வயசு கம்மி காட்டினாங்க. சூப்பராக இருக்கு. ஹிந்தி பேசுவார், மராட்டி பேசுவார், எல்லாம் பேசுவார். நான் மராட்டிக்காரர், அவங்க ஜெயிதா. ஆமாம், நல்லா சூப்பர் பேசுகிறாங்க. நான் ஒன்று 30 வருஷம் துடிக்கிறேன் பார்க்குறதுக்கு, அதை பார்க்க முடியல. இப்போ தான் பார்க்குறேன், இந்த வருஷம் பார்க்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ரொம்ப நன்றி. தலைவர் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவார்னா வந்துட்டு அதான் அவங்க ஃபேன்ஸை வந்து எப்படி அந்த பாசிட்டிவ் சைடுக்கு கொண்டு போகணுமோ அதுதான் வந்துட்டு அவர் வந்து இந்த தடவையும் அட்வைஸ் பண்ணியிருந்தார். ஸோ உழைக்கிற டைமில் கரெக்டாக உழைக்கணும், வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவரோட மெயின் டாக்காக இருந்தது. ஸோ அமிதாப் பச்சன் பற்றி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரியாததை அமிதாப் பச்சன் பற்றி இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி 2K கிட்ஸுக்கு யாருக்குமே அமிதாப் பச்சன் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர அவர் யார், அவரோட இமேஜ் என்ன அப்படின்றது சுத்தமாக அவருக்கு தெரியாது. பட் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வாயாலே அதை வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ண ஆகுது, அவ்வளோதான். சார் 49 வருஷம் முடிச்சு 50வது வருஷம் கால் எடுத்து வைக்கிறாரு சார். இன்றைக்கும் அதே ஸ்பீடு அதே பவரோடு தான் இருக்கார். ஸோ வந்துட்டு என்றைக்குமே வந்து அந்த இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த குதிரை கதை ஒன்று சொல்லுவாங்க, யானை இல்லை குதிரைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட இந்த குதிரையை நம்பி பெட் கட்டுற வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இந்த குதிரையை நம்பி பெட் கட்டுற பல ப்ரொடியூசர்ஸும் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரோ வந்துட்டு வேறு. டீசர் வந்து ஒண்டர்ஃபுல்லான இருக்குது. ஞானவேலோட டச் வந்து அதில் பார்க்க முடிஞ்சுது கண்டிப்பாக. ஏன்னா ஜெய்பீமும் சரி, அதுக்கு முந்தின படமும் சரி, ஒரு சோஷியல் மெசேஜோடையே இருக்கும், இல்லை ஒரு சோஷியல் இன்சிடென்ட்டோடையே இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அந்த என்கவுண்டர்ஸ் பற்றின அந்த ஒரு மெசேஜ் இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். ஸோ அக்டோபர் 10 படம் வருது, அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் ஆஃப் கண்டிப்பாக பயங்கரமான ப்ரோ. ஆல்ரெடி வந்த 3 படம் வந்து ஹேட்ரிக் ஹிட்டு அமிதாப் பச்சன் சாருக்கும் இவங்களுக்கும். பழைய படம்லாம் ஆமாங்க, ரொம்ப நிறைய படம். ஏன்னா சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த படம், தலைவரோட ஃபஸ்ட்டு பார்த்த படம் நான் அவர் படம் தான் பார்த்தேன், சிவாஜி படம் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பெரிய ஃபேன் நான். ஸோ எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா எல்லாருமே இது ரஜினி ஃபேன் தான். கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா இல்லை, ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஒரு செப்பரேட் ஃபீல்டு வச்சுருக்காங்க. இப்போ டான்ஸுன்னு சொன்னால் இவர் இதுவாக பண்ண முடியாது, வண்டி ஓட்டுறதுனா இவரால் இது பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஸ்டைலுன்னா தலைவரை மிஞ்ச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பென்ச்மார்க் செட் பண்ணியிருக்காங்க. யாராலையுமே வந்துட்டு இவங்கள ஓவர்டேக் பண்ண முடியும், அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியும். எல்லாருக்கும் தனித்தனி டேலண்ட்ஸ் இருக்குது, தனித்தனி ஃபீல்டு இருக்குது. அதில் எல்லோரும் முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. அதுதான். தேங்க்யூ.